ஆங்கில பாடத்திட்டத்தின் 17வது பதிவு கேள்வி வாக்கியங்கள் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். நாம் நேர்மறை வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் இரண்டை கவனித்தோம். நாம் நேர்மறை வாக்கியங்களை பேசும் பொழுது அவற்றிலே கேள்வியை நாம் பயன்படுத்துவதில்லை. நான் படிக்கிறேன், நான் படிப்பதில்லை. நான் படிக்கிறேனா அல்லது நீ படிக்கிறாயா, நீ சாப்பிடுகிறாயா, நீ உறங்குகிறாயா, நீ அங்கே போனாயா, இங்கே வந்தாயா என்று கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது கேள்வி பிறக்கிறது. எப்படி 12 காலங்கள் நேர்மறையிலும் எதிர்மறைகளும் இருக்கிறதோ அதை போலவே கேள்வி வாக்கியத்திலும் நேர்மறை கேள்வி வாக்கியத்திலும் இருக்கிறது. அவன் படித்து கொண்டிருப்பானா, அது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் வீட்டுக்கு போயிருப்பார்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நீ கால்பந்து விளையாடி வருகிறாயா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் உன்னை அழைத்தானா? பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி நேர்மறை கேள்வி வாக்கியங்கள் வரும் பொழுது அது என்ன காலம் என்பது மனதிலே உடனே உதயமாக வேண்டும். இதற்கு நேர்மறை வாக்கியமாகிய பாசிட்டிவ் சென்டென்ஸ் டைப்பிலும் எதிர்மறை வாக்கியமாகிய நெகட்டிவ் சென்டென்ஸ் டைப்பிலும் நாம் முறையாக பயிற்சி செய்திருந்தால் நேர்மறை கேள்வி வாக்கியத்தை என்ன காலம் என்பதை ஈஸியாக அறிந்து கொள்வோம். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்களா? என்ன வாக்கியம்? நேர்மறை கேள்வி வாக்கியம். இதனுடைய விதி, நாம் நேர்மறையிலே சப்ஜெக்ட் ப்ளஸ் டூ ப்ளஸ் வெர்ப் என்று அமைத்தோம். எதிர்மறையிலே சப்ஜெக்ட் டு நாட் ப்ளஸ் வெர்ப் என்று அமைத்தோம். அதை போலவே இந்த நேர்மறையிலே வித்தியாசமாக முதலிலே கேள்வி வாக்கியத்தை பி ஃபார்ம் வெர்ப் இன்ட்ராகேட்டிவ் வெர்ப் முன்னாடி வருகிறது. முன்பு வந்த பொழுது அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அவர்கள் என்பது தேயை குறிப்பது. ஏனெனில் பாஸ்ட் கண்டினியூஸ் ரூல்ஸ் என்பது ஐ, ஹீ, சி, இட். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வி, யூ, தே வந்தால் சப்ஜெக்ட் வேர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி என்பதால் வேர் தே ஸ்பீக்கிங், ஸ்பீக் வினைச்சொல், ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன், எஸ்பிஇஏகே, எஸ்பிஓகேஇ, எஸ்பிஓகேஇஎன். அப்பொழுது இர்ரெகுலர் வெர்ப் வருகிறது. இந்த 5ஐயும் நாம் கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் வேர் தே ஸ்பீக்கிங் தேர், அவன் படித்து கொண்டிருப்பானா? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வில் ஹி பி ரீடிங். அவர்கள் வந்து விடுவார்களா? would they have come? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். would ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்படி கேள்வி வாக்கியங்களை எழுதி நிறைய பயிற்சி செய்து ஓரல் ப்ராக்டிஸ் செய்து நம்மளுடைய பாடத்திட்டங்களிலே ஆன்லைன் வகுப்புகளிலே கலந்து கொள்ளும்போது இப்படி பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆஃப்லைனிலே வந்து சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம், பாடங்களை திருத்திக் கொள்ளலாம். ஆன்லைனிலே ஓரல் ப்ராக்டிஸ் முறையாக வந்தால் அற்புதமான பயிற்சி, தங்குதடை இல்லாத சரளமான பேச்சு பயிற்சி. ஸ்ரீஜித் சிவமோக்ஷா, வைட்மரர் காப்பர்.